வண்டி வந்து 110 கிலோ வருது. லாங் கீர் போடுறான். இந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் தான், டபுள்ஸ்லாம் கிடையாது. பேக் மாட்டின்னு கண்ணாடி போட்டுன்னு வண்டி இப்போ தேயில இருக்கும். ஆனால் 40-50 ஸ்பீடு போகும். இப்போ ரொம்ப படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. முதுகோலி எல்லாம் வர இல்லை இல்லை, ஐயோ அது மாதிரி தான் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அதாங்க நிறைய பேர் அதாங்க கேட்குறாங்க, முதுகலின்றாங்க. இல்லைங்க அது முதுகோலிக்காதா? வலிக்காது. ஆனால் வெயிட் கம்மியாக இருந்தால் எல்லாரும் ஓட்டலாம். 25 கிலோன்னு வச்சுக்கா எல்லாரும் ஓட்டலாம், லேடிஸ் கூட ஓட்டலாம். இப்போ நம்ம மெரிகளெல்லாம் 40-50-60 ஸ்பீடு போகும். இது வந்து 8 வருஷம் ஆயிடுச்சா. இது திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டான். போகிறதுக்கு 2 நாள், வரத்துக்கு 2 நாள், மொத்தம் 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைக்கிள் நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது ரோட்டில் பார்க்குறவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அது இப்படி சரியான வித்தியாசமாக இருக்குதுன்னுவாங்க. ஓட்டினாக்கா எல்லாரும் ஓட்டுற மாதிரி நான் பண்ணுறேன். வண்டி எவ்வளோ நிறுத்தி கேட்குறாங்களா, வித்தியாசமாக இருக்கு, எதுக்காக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வெயிட்டு கம்மியாக இருந்தால் நான் வாங்கிக்கிறேன்றாப்பலாம். கேட்குறாங்களா? இந்த 2 ஸ்ப்ரிங் வந்து ஸ்பீட் பிரேக் வருதுல, அது தூக்கம் வந்து இருதாங்க. ஃப்ரெண்டு வந்து ஷோல்டரு நம்ம கை தூக்கி போடும். அதுக்கு இது வர அது அமுகம் ரொம்ப நாள் போட்டுட்டேன். இது உட்கார சீட்டு. ஓ இதே 4 செயின் இருக்கு. அது இந்த ட்ராங்கு, இந்த ப்ரீலு டபுள் சைடு போட்டாக்காக உனக்கு தேய்ட்டு கொடுக்கும். ஒன் சைடு போட்டாக்க இந்த ட்ராங்கு அந்த பக்கம் ப்ரீல் போட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதத்தில் அப்படியே பெண்ட் ஆகும். ஃப்ரெண்டு இப்படி இருக்குன்னா பேக் வீல் இப்படி வந்துடும். அப்பப்போ கைண்டு. சரி இப்போ வராது. எல்லாமே டபுள் சைடு பண்ணால் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக. வண்டி வந்து 110 கிலோ வருது. லாங் கீர் போடுறான். இந்த மாடல் வந்து ஒரு சிங்கிள் தான், டபுள்ஸ்லாம் கிடையாது. பேக் மாட்டின்னு கண்ணாடி போட்டுன்னு வண்டி இப்போ தேயில இருக்கும். ஆனால் 40-50 ஸ்பீடு போகும். இப்போ ரொம்ப படுத்துட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. முதுகோலி எல்லாம் வர இல்லை ஐயோ அது மாதிரி தான் வண்டி ஓட்ட முடியாதுங்க. அதாங்க நிறைய பேர் அதாங்க கேட்குறாங்க, முதுகலின்றாங்க. இல்லைங்க அது முதுகோலிக்காதா? வலிக்காது. ஆனால் வெயிட் கம்மியாக இருந்தால் எல்லாரும் ஓட்டலாம். 25 கிலோன்னு வச்சுக்கா எல்லாரும் ஓட்டலாம், லேடிஸ் கூட ஓட்டலாம். இப்போ நம்ம மெரிகளெல்லாம் 40-50-60 ஸ்பீடு போகும். இது வந்து 8 வருஷம் ஆயிடுச்சா. இது திருவண்ணாமலை போய்ட்டு வந்துட்டான். போகிறதுக்கு 2 நாள், வரத்துக்கு 2 நாள், மொத்தம் 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைக்கிள் நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது ரோட்டில் பார்க்குறவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அது இப்படி சரியான வித்தியாசமாக இருக்குதுன்னுவாங்க. ஓட்டினாக்கா எல்லாரும் ஓட்டுற மாதிரி நான் பண்ணுறேன். வண்டி எவ்வளோ நிறுத்தி கேட்குறாங்களா, வித்தியாசமாக இருக்கு, எதுக்காக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வெயிட்டு கம்மியாக இருந்தால் நான் வாங்கிக்கிறேன்றாப்பலாம். கேட்குறாங்களா? இந்த 2 ஸ்ப்ரிங் வந்து ஸ்பீட் பிரேக் வருதுல, அது தூக்கம் வந்து வரும். இருதாங்க. ஃப்ரெண்டு வந்து ஷோல்டரு நம்ம கை தூக்கி போடும். அதுக்கு இது வர அது அமுகம் ரொம்ப நாள் போட்டுட்டேன். இது உட்கார சீட்டு. இதே 4 செயின் இருக்கு. அது இந்த ட்ராங்கு, இந்த ப்ரீலு டபுள் சைடு போட்டாக்காக உனக்கு தேய்ட்டு கொடுக்கும். ஒன் சைடு போட்டாக்க இந்த ட்ராங்கு அந்த பக்கம் ப்ரீல் போட்டோம்னா வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதத்தில் அப்படியே பெண்ட் ஆகும். ஃப்ரெண்டு இப்படி இருக்குன்னா பேக் வீல் இப்படி வந்துடும். அப்பப்போ கைண்டு. சரி இப்போ வராது. எல்லாமே டபுள் சைடு பண்ணால் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண கரெக்டாக.